ஒரு கோமால இருக்காரு, இவர் எப்படி சரியாவாரு? ஒரு கிட்னி ஃபெயிலியரா இருக்கு, அவர் எப்படி சரியாவாரு? ஒரு ஹார்ட் பேஷண்ட் சரியாவாரா? ஒரு சுகர் பேஷண்ட் சரியாவாரா? லிவர் பிரச்சனை சரியாகுமா? அது மாரி ஒண்ணு தைராய்டு சரியாகுமா? முட்டி வலி சரியாகுமா? பேக் பெயின் சரியாகுமான்னு கேட்பீங்க. ஆனா, அது ஒண்ணு வந்து ரிமூவ், ரெட்யூஸ், ரீசார்ஜ் அண்ட் ரீஜெனரேட். கொழுப்பு கட்டியிருக்கலாம், ரத்த கட்டி இருக்கலாம், கேன்சர் கட்டியிருக்கலாம். லேடீஸுக்கு வந்து அந்த சொல்லுவாங்க ஓவரியில சிஸ்ட் இருக்கும். அது நீர் கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் பாடியில இருக்கிற டாக்ஸின ரிமூவ் பண்றது. அன்வான்டட் திங்ஸ் ரிமூவ் பண்றது. வணக்கம். இது ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, நீண்ட நெடுநாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ என்ன விஷயம்னு சொன்னால், நடுவில் நான் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அது ரிலேட்டடாக எனக்கு வந்து பெங்களூர்லேருந்து மிஸ்டர் சுரேஷ் அவர் வந்து ஒரு வேலையாக இங்கே வந்தப்போ என்னுடைய நிலைமையை பார்த்துட்டு அவர் வந்து ஒருத்தர் பேரை ரெஃபர் பண்ணாரு. அவர் வந்து மிஸ்டர் குணாலன். அவர் வந்து ரிட்டையர்ட் ஃப்ரம் ஐஐடி. அவர் லைஃப்லேயும் ஒரு மிராக்கிள் நடந்திருக்குது. அதை பற்றி உங்கள் இடத்துல சொல்லுவார். ஸோ அந்த ப்ராடக்டை பற்றியே சொல்லுவார். ஸோ வாங்க அவர்கிட்ட போகலாம். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ என் பேர் குணாலன், நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நான் ஐஐடி எம்ப்ளாயி. ஆக்சுவலி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போது என்ன சொல்ல போனால் 7 வருஷம் ஆச்சு நான் ரிட்டையர்ட் ஆகி. இப்போ 67 வயசு ஆகுது. 65 வயசில் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த வேக்சின் போட்ட பிறகு தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. கை வரலாம் வரல, ஒரு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்தது, சுகர் ப்ரெஷர் எல்லாமே இருந்தது. அந்த டைமில் எனக்கு இந்த பிளாக் ஜிஞ்சர், இந்த கருவ இஞ்சியை பற்றி கேள்விப்பட்டேன். சொல்லிட்டு நான் அதை வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு வித்தின் 1 மந்த் சார், ஒரு மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என் டோட்டல் பாடியில் இருக்கிற எல்லாமே சரியாயிட்டு இன்னைக்கு நான் எந்த மெடிசனும் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ அந்த பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து மக்கள் மத்தியில் நீங்க கொண்டு போறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உலகம் பூரா இஞ்சி கிடைக்கும். ஆனா கரு இஞ்சிங்கிறது வந்து தாய்லாந்துல மட்டும் தான் கிடைக்கும். வேற எங்கேயுமே கிடைக்காது. இன்னைக்கு பெரிய பெரிய கண்ட்ரி கூட எக்ஸ்போர்ட் எங்க ஆகுதுன்னா தாய்லாந்து தான் ஆகும். ஸோ தாய்லாந்துல கூலன் பிளேஸ்னு ஒரு பிளேஸ் இருக்கு. மலை மேல கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி மேல மலை மேல தான். ஸோ அங்க உள்ள விவசாயிகள்ட்ட தான் இதை வாங்கி அதை பதப்படுத்தி கம்பெனிக்கு வந்து வோல்டன்ங்கிற அந்த கம்பெனி நேம்ல பத்தி அந்த நேம்ல இவங்க வந்து மலேசியா தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. இப்போ 10 கண்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியானா சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, புரூனே, லாவோஸ், வியட்நாம், மாதிரி இந்தியா, இது மாதிரி மொத்தம் 10 கண்ட்ரி. கம்பெனியோட மெயின் எய்ம் என்னன்னா ஒன்லி ஏசியன் கண்ட்ரிக்கு மட்டும் போய்ங்கிறது மெயினாக கொண்டு போயிருக்காங்க. காரணம் வந்து இதோடைய ப்ரொடக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கூலர் பிளேஸ்ல அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல விளையாடுறதுனால உலகம் பூரா இதை சப்ளை பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த கம்பெனி ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கிறது ஒன்லி ஏஷியன் கண்ட்ரி மட்டும் பண்ணியிருக்காங்க. 10 கண்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கம்பெனியோட மெயின் ஆஃபீஸ் வந்து எல்லாமே வந்து மலேசியாவில் தான் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சர்வே பண்ணும்போது 65% ஆஃப் சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, கேன்சர் இது எல்லாமே எங்க இந்தியா மட்டும்தான் இருக்கு. சின்ன கொஸ்டின். மலேசியானா அங்கே வந்து எல்லாருமே இருப்பாங்க, சைனீஸ், தமிழர்கள்லாம். ஸோ இதனுடைய பேஸ் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் யாரை சொல்லலாம்? மலேசியாவில் இருக்கிற ஒரு முஸ்லீம் ஒருத்தர். அவர் தான் ஆக்சுவலி கம்பெனியோட இன்னைக்கு ஃபவுண்டர் இருக்காரு. பட் ஆக்சுவலி அவர் பண்ணியிருக்கிறது டோட்டல் இந்தியன்ஸ் இருக்கிற தமிழியன்ஸ் இருக்கிற ஏரியாவில் இருக்காரு. அவர் மெயினாக சொல்ல போனால் அதனால வந்து தமிழ்காரங்களுக்கு அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா நீ இந்த கம்பெனியில் அச்சீவர் நிறைய பேர் தமிழியன்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனியோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்ற முடியும்னா இது பாருங்க, பார்க்கணும்னா இவர் தான் கம்பெனியோட ஃபவுண்டர். பார்த்தீங்களா, ஒரு கவுண்டர், அவங்க கவுண்டர் 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து எப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் தான் சொல்லல. 65% இந்தியாவில் உள்ள மக்களுக்கு 65% மக்கள் வந்து இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கிறது இதில் ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் தாய்லாந்தில் இருக்க மக்கள் ஆரோக்கியமா இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷமாவே இந்த கரு இஞ்சியை அவங்க உணவோட சேர்த்து சாப்பிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த நோயும் வரல. இதை வந்து சயின்டிஃபிக்காக அதனால என்ன பண்றாங்க, சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு மோர் தென் 100 இயர்ஸா இதை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ கரு இஞ்சில இருக்கக்கூடிய ஒரு சாறு எடுத்து அந்த சாறுலேருந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூலப்பொருள், அது எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. 100% பியூர் எக்ஸ்ட்ராக்ட். அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் தனியாக எடுத்து அதை மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்கலாம்னு பண்ணும்போது தான் அதை நானோ டெக்னாலஜி இதை பயன்படுத்தி பவுடராக கன்வெர்ட் பண்ணி அந்த பவுடரை கேப்சல் வடிவத்தில் கொடுக்குறாங்க. இது மெடிசன் கிடையாது. மெயினாக சொல்ல போனால் இது மெடிசன் கிடையாது. அது கேப்சல் வடிவத்தில் கொடுக்குறாங்க. அப்போ அது கேப்சல் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதே வந்து கடற்பாசி தான். ஸோ பிளாக் ஜியரோட எக்ஸ்ட்ராக்ட் பியூர் வெஜிடேரியன், கடற்பாசி பியூர் வெஜிடேரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடற்பாசியிலேருந்து எடுத்து அது பண்ணுறதுல அது எந்த மிக்சிங் இல்லாமல் அது அப்படியே போகுது. ஸ்பைரல்வான்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல்வான்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சூப்பர் ஃபுட் ப்ராடக்ட். இன்னைக்கு வெஜிடேரியனில் ஃபுட் ப்ராடக்ட் அதில் கொடுக்குறாங்க.
இதை வந்து என்னன்னா இதை நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல சில சில விஷயங்கள் இது பாருங்க VR4ன்றது இப்போ ஸோ அப்போ ஏன் இதை VR4 இதுக்கு நேம் வச்சிருக்காங்கன்னா பிங்கிறது நம்ம கம்பெனி நேம் ஆறுங்கிறது அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை குறிக்கக்கூடிய 4 விதமான செயல்பாடுகள் உள்ள அந்த வார்த்தைகள் அது ஒண்ணு வந்து ரிமூவ் ரெடியூஸ் ரீசார்ஜ் அண்ட் ரீஜெனரேட் 4 ஆங்கில வார்த்தைகள் உள்ளது. அப்போ ரிமூவ்ங்கிறதுனா என்ன அப்படின்னா நம்ம டோட்டல் பாடியில இருக்கிற டாக்ஸினை ரிமூவ் பண்றது, அன்வான்ட் திங்ஸ் ரிமூவ் பண்றது, அன்வான்ட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்றது, உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். என்ன ஆகும்? பிளட் சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்கா பிளட் தின்னா கன்வெர்ட் ஆகும். பிளட் தின்னா கன்வெர்ட் ஆனதான் மைக்ரோ பிளட் வெசல் வழியா மூளையில் இருக்கிறது, கண்ணுக்குள்ள இருக்கிற இந்த பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள்லாம் ரொம்ப ரொம்ப மைனூட் குழாய்கள். அந்த குழாய்கள் எல்லாம் பிளட் சர்க்குலேஷன் ஈஸியா போறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் பம்ப் பண்ணி கொடுக்கும்போது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா தான் ஹார்ட் அட்டாக்கும் வரும். அப்போ ஹார்ட் பம்ப் பண்ணி கொடுக்கும்போது பிளட் வெசல் ஃப்ரீ ஆயிடுது, பிளட் தின் ஆயிடும் போது ஆட்டோமேட்டிக்கா பிளாக்கேஜ் ரிமூவ் ஆயிடுது. ஸோ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணா 15-20 டேஸ்லயே ஹார்ட்ல எத்தனை பிளாக்கேஜ் ஜீரோ ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்க கோமால இருக்கிறவங்களும் சரி, ஸ்ட்ரோக் பேஷண்டா இருக்கிறவங்களும் சரி, இல்லை பிரெயின்ல இருக்கிற சின்ன பிளாக்கேஜ் தான். அப்போ சர்க்குலேஷன் ஃப்ரீயா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரோக் பேஷண்ட்லேருந்து கோமா ஸ்டேஜ் பீப்புள்லேருந்து 15-20 டேஸ்லேயே அவங்களும் எழுதி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கு. ஒன்று. நம்பர் 2 வந்து ரெடியூஸுங்கிறது என்னென்ன வீக்கங்கள் உடம்புக்குள்ள வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் இன்சைட் த பாடி உள்ளுக்குள்ள இருக்கிற என்ன நம்ம கண்ணுக்கு தெரியாத கெடுக்கும். பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டி இருக்கலாம், ரத்த கட்டி இருக்கலாம், கேன்சர் கட்டி இருக்கலாம். லேடிஸுக்கு வந்து அந்த சொல்லுவாங்க ஓவரியில் சிஸ்ட் இருக்கும், அது நீர் கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது கரைச்சி எடுக்கிறதா 2வது ரெடியூஸ். ஸோ நான் இது ரிமூவ் சொன்னேன், ரெடியூஸ் சொன்னேன். 3வது வந்து ரீசார்ஜுங்கிறது நல்லா தெரியும். நம்ம உடம்பெல்லாம் எதில் ஆனது? மொத்தமாக செல்லால் ஆனது நம்ம உடம்பு. செல்லு, டிஷ்யூவோ, ஆர்கான்ஸ் அண்ட் ஹியூமன் பாடின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போது நம்ம உடம்புக்கு செல்லால் ஆனது. அப்போ இந்த செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா செல்லை காப்பாற்றக்கூடியது எதுன்னா செல்லுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாங்கிறது என்னன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு பவர் ஹவுஸ் டோட்டலாக பிளாக் ஆகிடுச்சுன்னா டோட்டல் ஏரியாவும் பிளாக் ஆகிடுமோ அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா வந்து வீக் ஆகிடுச்சுன்னா செல்லு வீக் ஆகிடும். இப்போ இது போய் நம்ம ப்ராடக்ட் வந்து என்ன செய்யுதுன்னா பிளாக்ஸிங் ஆஃப் எக்யூர் எக்ஸ்ட்ராக்ட் மைட்டோகாண்ட்ரியா ரீசார்ஜ் பண்ணி விட்டுருது. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லுக்குள்ள கிட்டத்தட்ட 500லேருந்து 3000 4000 வந்து மைட்டோகாண்ட்ரியா உள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணதில்லை. அப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியா ரீசார்ஜ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக செல்லு ஆக்டிவ் ஆகிடுது. செல்லு ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் பாடி நம்மளும் ஆக்டிவ் ஆகிடுவோம். ஸோ அதனால் இந்த ஏஜிங் ப்ராப்ளம், ஆக்டிவ்னஸ், வயசு வித்தியாசமே வராது. இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏஜ் ஆகிடுச்சு, என் வயசில் உள்ளவங்களாம் நடக்க முடியாமல் இருக்கான். ஆனால் நான் வந்து எப்படி பேசிகிட்டு இருக்கேன், எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். 1. 4வது ரீஜெனரேட்னு சொல்லுவோம். ஸோ மனுஷனுடைய உடம்புல ஹியூமன் பாடியில் 100லேருந்து 120 நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகும், புதுப்பிக்க நடக்கும், ரிப்பேர் சரி பண்ணப்படும். அப்படி பாவம் அந்த மாதிரி ஆகும்போது உடம்புக்குள்ள இருக்கிற ஏற்கனவே இந்த 3 செயல்பாட்டினாலையும் கிளீனாக இருக்கிற நம்ம பாடியில் 4வது இந்த செயல்பாடு வரும்போது இருக்கிற செல்ஸ் எல்லாமே ஆக்டிவ் செல்லாகவும் எனர்ஜி செல்லாகவும் இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற டோட்டல் பிரச்சனை சால்வ் ஆகும். அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஒரு விஷயம் வந்து புட்டிங் சென்ச்சுரிஸ் இன் தி கேப்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 100 மருந்துகளை உள்ளடக்கி ஒரு மாத்திரையில் தர மாதிரி நீங்கள் இந்த ப்ராடக்டை எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க. ஒன் ஃபார் ஆல் போட்டிருப்போம். ஒன் ஃபார் ஆல்னு என்ன? இந்த ஒரு இதை சாப்பிட்டாலே உடம்புக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோமாவில் இருக்காரு, இவர் எப்படி சரியாவார்? ஒரு கிட்னி ஃபெயிலியராக இருக்குது, அவர் எப்படி சரியாவார்? ஒரு ஹார்ட் பேஷண்ட் சரியாவாரா? ஒரு சுகர் பேஷண்ட் சரியாவாரா? லிவர் பிரச்சனை சரியாகுமா? அது மாதிரி ஒன்று தைராய்டு சரியாகுமா? முட்டி வலி சரியாகுமா? பேக் பெயின் சரியாகுமான்னு கேட்பீங்க. ஆனால் டோட்டல் பாடி ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணால் ஒரு வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக போகுமோ அது மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன அந்த ரிமூவ், ரெடியூஸ், ரீசார்ஜ் அண்ட் ரீஜெனரேட் அந்த 4 விஷயத்திலையுமே நம்ம டோட்டல் பாடியே புதுப்பிக்கப்படுது. பேசிக்கலி இது வந்து மலேசியான்றீங்க. நம்ம இந்தியாவில் எப்படி கிடைக்கும்? அது எப்படி நம்ம தமிழ் மக்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க எப்படி இதை வாங்குவாங்க? ஹவு டு அப்ரோச்? அதை மலேசியா கம்பெனி ஆரம்பித்தாலும் மலேசியா என்ன பண்ணிட்டோம், மலேசியன் கம்பெனி என்ன பண்ணால் 10 கண்ட்ரியில் ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. 10 கம்பெனி வந்து அதில் இந்தியாவும் இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்னையில், அதுவும் மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டி டி நகரில் இந்தியாவோட ஹெட் ஆஃபீஸ் டி நகரில் தான் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் ஃபுல்லாக மலேசியாவிலேருந்து டேரெக்டாக இங்கே வந்து அவங்க இங்கே இம்போர்ட் பண்ணிடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. இங்கே மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்லேருந்து, மார்க்கெட்டிங் சேல்ஸ்லேருந்து, ஆஃபீஸ் ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ கம்பெனி டேரெக்டாகவே இங்கே இந்தியாவுக்கு சப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. எந்த இன்பிட்வீன் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ ஏஜென்ட் யாருமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே கம்பெனியோட மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க சார். மக்களே, இந்த ப்ராடக்டை பற்றி நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணவர் வந்து சுரேஷ் என்ற ஒரு
நம்ம ரிலேட்டிவ் தான். அவர் வந்து ரொம்ப வந்து நம்பகத்தன்மையோட இதை பற்றி ரொம்ப பெருமையாக என்ன விஷயம்னு சொன்னால், அவருக்கு வந்து ஸ்ட்ரோக்குக்கு மேலே, அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு 2023 வந்து ஒரு பயங்கரமாக பாதிப்பு உள்ள இருக்காரு. மெடிசன்ஸ் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவரை ரொம்ப கைவிட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அப்போதான் வந்து திரு குணாளனை வந்து ஒரு பேச்சுவாக்கில் சந்திச்சிருக்காரு. அவரு வந்து 1 மந்த்தா ஃபோன் அட்டெண்ட் பண்ணாதனால, மிஸ்டர் குணாளன் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க பசங்க கிட்ட கேட்டிருக்காரு. "என்னம்மா ஆச்சு அப்பாக்கு?" அப்படின்ட்டு. அப்போதான் அவங்க சொன்னாங்க, "அவர் வந்து படுத்த படுக்கையா இருக்காரு. அவருனால எதுவுமே பண்ண முடியல" அப்படின்ட்டு. அப்போதான் வந்து திரு குணாளன் வந்து அவரு வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட வந்து அப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அத வந்து அவரு குடுத்திருக்காரு. அவரும் வந்து பெர்ஃபெக்ட்டா அதாவது கை மடக்கி நீட்டவே முடியாத ஒரு மனுஷன் வந்து அதுக்கப்புறம் நல்லா ஆக்டிவ் ஆயிட்டாரு. அதுலேருந்து இவரு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு, இந்த ப்ராடக்ட்ட இவரு வந்து முழுமையா நம்பி மார்க்கெட்டிங்காவே எடுத்துக்கிட்டாரு அவரு. அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையோட இத வந்து நெறைய பேருக்கு வந்து இவரு ரெஃபர் பண்றாரு. இவருகிட்ட வந்து வேற என்னலாம் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அத பத்தி சொல்லுங்க மிஸ்டர் குணாளன். பார்த்தீங்கன்னா, VF4 ஆல்ரெடி சொல்லிட்டேன். குலாப் ஜிஞ்சரோடைய பியூர் எக்ஸ்ட்ராக்ட் தான். அது வந்து வேற எதுவும் மிக்ஸிங் கிடையவே கிடையாது. இது வந்து காமனா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற என்னென்ன விதமான நோய்கள் வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடியது. ஏன்னா, இது நோய்க்கு மருந்து நான் ஏற்கனவே சொன்னேன். இது மருந்து கிடையாது. இந்த டோட்டல் பாடியையும் சரி பண்ணக்கூடியது இந்த குலாப் ஜிஞ்சரோட இது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வி புரோட்டீன் ஒண்ணு இருக்கு. வி புரோட்டீன் அப்படிங்கிறது டோட்டலா வெயிட் லாஸுக்கு. இப்போ யூசுவலா மார்க்கெட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சோயா புரோட்டீன் மட்டும் தான் இருக்கு. சோயான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அது ஜிம்முக்கு போறவங்கலாம் வந்து அத அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது எப்படின்னா, அந்த மசில்ஸ்லாம் அப்படி கொட கொடன்னு ஆடுது பார்த்தீங்களா? அத டைட்டன் பண்றதுக்கு வந்து அந்த புரோட்டீன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலி சர்வே என்ன சொல்லுதுன்னா, 80% ஆஃப் இந்தியனுக்கு புரோட்டீன் ஷார்டேஜ். 80% இந்தியாவுல இருக்கிற 80% மக்களுக்கு புரோட்டீன் ரொம்ப ஷார்டேஜ் இருக்கிறதுனால தான் மேஜர் டிசீஸுக்கு அது ஒரு பெரிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த வே புரோட்டீன்ங்கிறது வந்து எதில தயாரிக்கிறாங்கன்னா, முக்கியமா அதாவது வே புரோட்டீன்ங்கிறது வந்து பால்லேருந்து தயிர் உர ஊத்தும்போது ஒரு நம்ம கெட்டியான தயிருக்கு மேல ஒரு தண்ணி நிக்கும் பார்த்தீங்களா? அதில இருக்கிற கன்டென்ட் எந்த வெஜ்ஜுக்கும், நான்வெஜ்ஜுக்குள்ள எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே இந்த புரோட்டீன் கன்டென்ட் ஜாஸ்தி இருக்கல. இந்த தண்ணீல தான் அது இருக்கு. இதில தான் அந்த ஒரு ஒரு பார்ட் எடுக்குறாங்க 1. செகண்ட் வந்து நம்ம குலாப் ஜிஞ்சரோட எக்ஸ்ட்ராக்ட் அதுலேருந்து எடுக்குறாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கேப்சூலுக்கு தனியாவும், இந்த புரோட்டீன் பவுடர தயாரிக்கிறதுக்கு அது தனியாவும் எடுக்குறாங்க. 3வது வந்து கிரீன் காஃபி. அது பழுக்கிறதுக்கு முன்னாடியே அதோட காஃபியோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க. கிரீன் டீ கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன கிரீன் கிரீன் காஃபி. ஏன்னா இதுக்கு வந்து எப்படின்னா, கிரீன் காஃபி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேட்ட வந்து பர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கிரீன் காஃபிக்கு இருக்கு. காஃபி அதாவது கொட்டை வந்து பெருசா அதாவது பழுத்த பிறகு தான் அது போய் கொட்டையெல்லாம் எடுப்பாங்க. அது பிஃபோர் தட் எடுக்கிறது அந்த பியூர் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் அது பிஞ்சா இருக்கும்போதே எடுத்து அந்த பியூர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. அது வந்து அந்த ஃபேட்ட வந்து டோட்டலா அது பர்ன் பண்ற அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா அதை யூஸ் பண்றாங்க. அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னா, கொடம்புளி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளால தான் கொடம்புளி நெறைய இருக்கும். நம்ம புளி வந்து ரத்தத்த சுண்ட வைக்கும். கொடம்புளி வந்து ரத்தத்த சுண்ட வைக்காது. என்ன விருத்தி பண்ணிவிடும். மெட்டபாலிசம் இன்கிரீஸ் பண்ணிவிடும். அதுவும் ஃபேட் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாமே எடுக்கக்கூடியது 4வது. 5வது வந்து வெள்ளை காராமணின்னு சொல்றோம். வெள்ளை காராமணி பொதுவாவே நம்ம வந்து இட்லி, தோசை இது மாரி தான் ஃபுட் சாப்பிடும்போது அது ஃபுல்லா கார்போஹைட்ரேட் தான் உள்ள நெறைய போகுமே ஒழிய, புரோட்டீன் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதில ரொம்ப கம்மி. அதனால என்ன செய்றோம்? அந்த கார்போஹைட்ரேட்ட அதாவது அவாய்ட் பண்ணக்கூடிய, தள்ளக்கூடிய தன்மை வெள்ளை காராமணிக்கு இருக்கு. அத ஆட் பண்றாங்க. அடுத்தது பெல்ஜியன் சாக்லேட். பெல்ஜியன் சாக்லேட் இருக்கிறதுல ஹையஸ்ட் டேஸ்ட் உள்ளது அது. அதுலயும் அந்த மெட்டாபாலிசம் பண்றது, உடம்ப நம்ம நல்லபடியா பார்த்துக்கிறது, பர்ன் பண்றது, மத்த தேவையில்லாததெல்லாம் பர்ன் பண்றது அந்த இது இருக்கு. இந்த 6 ஐட்டமும் சேர்த்து ஒண்ணா ஒரு கலவைய கலந்து, அத வந்து ஒரு ப்ராடக்ட் பவுடரா கன்வெர்ட் பண்ணி, அத வந்து சின்ன சின்ன சேச்சஸ்ல குடுத்துடுறாங்க. அத மார்னிங் அண்ட் நைட் மட்டும் அத மட்டும் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. நைட் டின்னருக்கு சாப்பிடாம அத சாப்பிட்டா, எவ்வளோ எவ்வளோ மாரி குண்டா இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு 100 நாள் சாப்பிட்டாங்கன்னா, மினிமம் 10 to 15 கேஜ் கம்மியாயிடுவாங்க. நிச்சயமா. அதே மாரி இன்னொரு ப்ராடக்ட் வந்து விசிடின்னு சொல்லுவோம். டீ. அதுல டீ பவுடர்ல எதுவுமே கிடையாது. அதுல துளசி, இஞ்சி, மஞ்சள், அதிமதுரம், குரு குறுமிளகு, அ ம் அது பட்டை, லவங்கம். இந்த மாரி 7 ஐட்டம் அதுல இருக்கு. அத பக்காவா மெடிக்கலா சர்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு அத மெஷர் பண்ணி பண்ணணுமோ, அது மாரி பண்ணிட்டு சாச்சஸ் மாரி குடுத்துடுறாங்க. அத சாப்பிட்டா
இங்கே நம்ம குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அது எந்தெந்த வழியெல்லாம் போய் யூரின் மோஷன் வழியா வெளில போகுதோ, அந்த ஏரியாவ பூரா டோட்டலா கிளீன் பண்ணி விட்டுரும். இப்ப பார்த்தீங்கன்னா, வயிறு உப்பிசம் இருக்கு. டாய்லெட்டே 4 நாள் 5 நாளைக்கு போ மாட்டேங்கிறாங்க. ஸோ டைஜெஷன் ஆக மாட்டேங்குது. அப்படி இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி விட்டுரும். அதுக்கு சூப்பரான எவிடன்ஸ் நெறைய இருக்கிறதுக்கெல்லாம் இருக்கு. யூசுவலா நான் ஏற்கனவே சொல்லும்போது, இந்த கரு இஞ்சியோட எக்ஸ்ட்ராக்ட்ட வச்சு தான் வந்து இத ரிசர்ச் பண்ணி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சயின்டிஃபிக்கா ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு நோய்க்கும் தனித்தனியா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன். ஆனா, இது என்ன மலேசியால உள்ள டாக்டருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு வந்து பெரிய ஒரு சயின்டிஸ்ட் குரூப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, டெஸ்ட் பண்ணியிருக்காரு. எத வச்சு இந்த மருந்து, இந்த பேட்ஸ்ல வச்சு பண்ணியிருக்காரு. அவர்ட்ட இருக்கக்கூடிய பேஷண்ட் லிஸ்ட் எடுத்து, அதுல சுகர் பேஷண்ட் செப்பரேட்டா, நார்மல் பெர்சன் இருக்காங்கன்னா சுகர் இல்லாத நான் சுகர் பேஷண்ட்டையும் தனித்தனியா வச்சு டெஸ்ட் பண்ணும்போது, வீக்லி டெஸ்ட் பண்ணி, ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பார்த்தீங்கன்னா, சுகர் லெவல் ஹையா இருந்தவங்கலாம் நார்மல் ஆயிட்டாங்க. நார்மலா இருக்கிற யாருக்கும் சுகர் லோ போகல. ஸோ இதனால என்ன சொல்றாரு அவரு அப்படின்னா, அவரு சொல்ற விஷயமே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சுலின் எடுக்கிறவங்க ஹை சுகர் இருக்கவங்க இன்சுலின் எடுத்தா கண்ட்ரோல் ஆகும். நார்மலா இருக்கிற இன்சுலின் கொடுத்தா லோ சுகர் ஆகும். ஆனா இங்க லோ சுகர் ஆகல. ஸோ நோ சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு, ஸ்கோபஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஜர்னல் இந்த பாருங்க இது ஒன்லி டாக்டர்ஸ்ங்க படிக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை. இந்த பத்திரிக்கையில வந்து நீங்க ஜர்னல் பப்ளிகேஷன் பண்ணணும்னா, ஒரு டீம் வச்சிருக்காங்க. அந்த டீம்ல கொடுத்து ரிசர்ச் பண்ண பிறகு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் படிக்கக்கூடிய இதுவரைக்கும் வந்து 6வது வருஷம் ரன்னிங்ல இருக்கு. இதுவரைக்கும் ஒரு அப்ஜெக்ஷன் கூட வரல. ஸோ பக்காவா போயிட்டு இருக்கு. ப்ராடக்ட் அந்த அளவுக்கு ஒர்த்துங்கிறத அவரே ப்ரூவ் பண்ணியிருக்காரு சார். ஓகே சார். ஸோ இது ரொம்ப விரிவா போயிடுச்சு இந்த பேட்டி. இத வந்து நம்ம எப்படி அதாவது மக்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையோட இத அணுகணும். ஸோ அதுக்கான விஷயம்லாம் உங்ககிட்ட இருந்து நான் அப்பப்போ தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அத பத்தி சொல்லுங்க. நன்றி. நன்றி சார்.